உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமாக இருக்க கடவுள்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிறோம். எங்களோட சேனலுக்கு முதல் யாரும் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு அந்த பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டில் புட்டு அரைக்க போகிறோம். பீட்ரூட் புட்டும் சூட குழம்பு. பீட்ரூட் அரிசி மாவோடு சேர்த்து தான் புட்டு செய்ய போகிறோம். வெள்ளி அரிசி மாவில் மற்றது சூட மீனில் குழம்பும் வச்சு சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லியும் பார்ப்போம் வாங்கும். கலவு எல்லா கலரும் போகுது, ஒரு கலரும் போகாது. ஒரு கலவு தரணும் மண்ணு கலராக. ஆனால் கலருக்கு இந்த மிரக்கறியோட ஒரு மிரக்கறியே இல்லைன்னு காயம் பார்த்தீங்களா இப்படி வந்துட்டு. தட்டுக்கு முதல் பெயிண்ட் அடிப்படும், நான் டிவி படும். சிவப்பாக வந்துட்டு தட்டு அது கலர். ஆனால் வேறு நான் நல்ல கலராக இருக்கு. நாங்கள் இதில் இப்படி பச்சையாகவே சம்பல் செய்து சாப்பிட்றோம். நாங்கள் இதுக்குள்ள சீவி போட்டு பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சம் தேசி புளியும் போட்டோம்னா இது நல்ல ஒரு சம்பளாக இருக்கும். இப்படி சாப்பிட்ருக்கோம். சீவி வச்ச பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலப்போம். இதில் பீட்ரூட் வந்து உங்களுக்கு ஒரு பீட்ரூட்டை மட்டும் போட போகிறோன்னா ஒரு பீட்ரூட் போடலாம். கூட போகிறோன்னாலும் போடலாம். நாங்கள் 2 பீட்ரூட் எடுத்து நாங்கள் இன்றைக்கு. பீட்ரூட் அளவும் இருக்குது தானே, பெருசு இன்னும் பெருசண்டா உண்டு காணும். ஒரு பிரச்சனையும் இல்லை. அது அவன் ஒரு குறையும் பெற போகிறது இல்லை, கூட போட்டு குறைய போடுறதால. கலந்தாச்சு. இப்போ சுடுதண்ணிக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம். கலர் இப்பயே வேறு வேறு கலர், பீட்ரூட் கலர். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைப்போம், சுடு தண்ணியை. தண்ணி ஒரு இடம் மட்டும் அப்படியே நிறம் மாறுது பார்த்தீங்களே. எவ்வளோ ஈரமாக வருதோ அவ்வளோது கலர் மாறும். அவிச்சா அப்புறம் நல்ல கலர் வந்துடும். ஒரு புட்டை பாருங்க எவ்வளோ என்ன நல்ல நிறமாக இருக்குண்டு. அவிச்சு முடிய இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் நிறம் பெறும். குழலில் புட்டு வைக்க போகிறோம். நீத்துப்பட்டிலையும் போட போகிறேன். குழலில் ஒரு புட்டை வைப்போம். ஆசையாக இருக்கு. பெருஞ்சீரகம், சின்ன வெள்ளைப்பூடு. வெள்ளைப்பூடு நான் வெட்டி தான் போடுறேன்.
தேங்காயை நாங்கள் கொஞ்சம் கலந்துட்டு நீத்துப்பட்டியில் போட்டு போட்டு வைக்க போகிறோம். 2 குழல்ல வச்சாச்சு. நீத்துப்பட்டியில் போட கோலம் மாவு மாதிரி கிடக்கு. என்ன முடிய கோலம் போட்டா சரி. கோலத்துக்கு நாங்கள் இன்னும் கிடைக்காது இப்படி செய்தோம். பீட்ரூட்ல கலக்கலாம் உண்மையான தேங்காய் பூக்கு நல்ல கலர் இருந்தது. இந்த புட்டா அகல் மிகன்னு உறுத்தி போட்டான் வடிவாக இருந்தது. தேங்காய் பால் புட்டா வச்சுட்டு இதுக்கு புட்டுக்கு மேல இல்லை போட்டது. அகல் மீன் குழல் புட்டு இல்லாதே அநியாயமாக்கி போட்டேன். நீங்கள் வந்த புட்டு அநியாயமாக்குங்க. கறித்தூள், என்னடி மீனை போடுவோம். சூடா மீன். உப்பு விலைக்கே போட்டாச்சு. இப்போ போதாதுக்கு போடுவோம். நல்லாவே இல்லையோ என்ன இது? இது அம்மா பால் இது சோறு சமைக்கிறது நல்லா இல்லையோ? உங்களுக்கு வேண்டாமே ஏன் சிறுகணியை கொண்டு வர புட்டுக்கு வந்து குழம்பு வந்து நிறைய வேணும். அதனால் நாங்கள் தண்ணியை தாண்டே குழம்பு வச்சு நாங்கள் குறைப்பும் கொஞ்சம் குறைச்சிருக்கணும். இதே சாப்பிட்றக்கா இதே சாப்பிட்றக்கா மேலே புட்டு வந்து செய்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஏன்னா கொஞ்சம் காயிறு தன்மை இருக்குது. பீட்ரூட் புட்டும் சூடாக குழம்பும் பாருங்க. பீட்ரூட் புட்டு வந்து சும்மா நாங்கள் சாப்பிட்றாங்க நல்லா இருக்குது. இல்லை அந்த குரக்கன் புட்டுன்ற தன்மை ஒன்று இருக்கு. அந்த ரப்பர் மாதிரி ஒரு தன்மை இருக்குது. எம்மன்ற மாதிரி அவருக்கு பசிக்குதான் சுடுது. புட்டை வச்சு நிறைய நேரம் ஆகிடுது. கொஞ்சம் என்ன சொல்கிறது குறைச்ச மாதிரி இருக்குது. சுட சுட சாப்பிட்ருக்கோம் நல்லா இருக்கும் போது. குழம்பு விட்டு சாப்பிட ஒன்றும் செய்யலை. குழம்பு ஈரமாக்கு தானே புட்டை. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சு நாங்கள் சாப்பிட்றதா. கிட்டவாடி கிட்டவாடி சாப்பிடும். நிறத்தை பார்க்கவே பாருங்க நல்லா இருக்கு. மீன் உடைச்சு தரட்டாமா? உணவு எப்படி சுவையாக இருக்குது இல்லையன்றத வந்து வேண்ட சாப்பாடுலேருந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். விரும்பி சாப்பிடுங்க பாருங்க. நம்ம மீன் உடைச்சி வச்சுருக்கோம். பீட்ரூட் கறி சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட மாட்டோம். பீட்ரூட் வரையும் சாப்பிடும். வரவரோட வேறு சாப்பிடுவார். மூத்த பேர் எல்லாம் சாப்பிட மாட்டோம். அவர் சாப்பிடவே மாட்டார். இப்போ வேறுங்க அவருக்கு தெரியாது. பீட்ரூட் போட்டதே தெரியாது. நல்ல வடிவான புட்டா மட்டும் சொல்லி நடக்குது சாப்பாடு. வாங்கி போச்சு கேட்டுருது ஆளுக்கு சொன்னா கேட்டுருது. எனக்கு பீட்ரூட் கறி நான் சாப்பிட மாட்டேன். அந்த என்ன சொல்றது கறக்கு முறுக்கான கறி போட்டோம். பீட்ரூட் சம்பல் நல்ல விருப்பம். அதே நேரம் வரையும் நல்ல விருப்பம். ரெண்டும் சேர்த்து சாப்பிட பீட்ரூட் புட்டு செய்திருக்கலாம்.
சூடாக குழம்புக்கும் பீட்ரூட் புட்டுக்கும் சுவையோ சுவை சுவையோ சுவை. தனியாக வரும் புட்டை வச்சு கறியோட சாப்பிட ஒரு இதாக இருக்கும். வித்தியாசமாக அந்த இனிப்பு தன்மையும் இருக்குது இல்லை புட்டுக்கு. புட்டை தனியாக நான் வச்சு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லா தான் இருந்தது. பீட்ரூட் நாங்கள் துருவி போடுறாங்க. நீங்கள் வேணுமென்றால் மிக்ஸி இருந்தால் மிக்சியில் அடித்து போட்டு கலந்து செய்யலாம். உங்களோட விருப்பம். துருவி போட்டபடியாக அந்த பீட்ரூட் எடுக்கிற கறிவிட நல்லா இருக்கு. என்ன வாட்டி வித்தியாசமான சுவையான உணவு. இப்போ நாங்கள் நடுவலமும் செய்து சாப்பிட மாட்டோம். இப்படியா கிடைக்கவும் மாட்டோம். சரி உறவுகளே, இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நிறைய பேர் நிறைய சாப்பாடுகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க செய்து போட சொல்லி. கட்டாயமாக நாங்கள் தொடர்ந்து அதை கிடைக்கல வந்து அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு போட்டுக்கொண்டிருப்போம். இன்னும் ஒரு ஆரோக்கியமான நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். எங்களோட சண்டக்காராக முதல்ல வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போதைக்கு நன்றி. சாப்பிட்றேன் சாப்பிட்றலாம் கண்ணா இருக்கிறோம். ஓகே தீச்சி விடு. ஓகே.